வணக்கம். திருப்பூர் அருகே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு சுங்கசாவடி கட்டடத்தை இடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரிலிருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் வேலம்பட்டி எனும் இடத்தில் 2018ஆம் ஆண்டு குட்டையை ஆக்கிரமித்து சுங்கசாவடியானது கட்டப்பட்டது. இதையடுத்து இந்த சுங்கசாவடியை அகற்ற வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சுங்கசாவடி கட்டடத்தை அகற்ற உத்தரவிட்டது. இதையடுத்து சுங்கசாவடி கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்த திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் நேற்று உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து இன்று சுங்கசாவடி இடிப்பதற்கு பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதேபோல் சுங்கசாவடி கட்டிடம் இடிக்கப்படுவதை பார்ப்பதற்காக ஏராளமான விவசாயிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சுங்கசாவடி முன் திரண்டிருந்தனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரொனால்டு ஷெல்டன் பெர்னாண்டஸ் இன்று சுங்கசாவடி கட்டிடமானது இடிக்கப்படாது எனவும் மாவட்ட ஆட்சியர் மற்றொரு நாளில் இடிக்க சொல்லி வலியுறுத்தியுள்ளதாகவும் உத்தரவிட்டதை தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியும் ஆத்திரமும் ஏற்பட்டன. இதையடுத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரு தரப்பினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் மற்றொரு தரப்பினர் திடீரென்று பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு சுங்கசாவடி கட்டடத்தை இடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி சுங்கசாவடியை இருந்து அப்புறப்படுத்தினர். திடீரென விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு சுங்கசாவடியை இடித்த சம்பவமானது தற்போது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலுக்கு நன்றி ஜெரி.